வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து கௌதம் கிட்ட படித்து சொன்னாங்க. ஆனால் கௌதம் எந்த ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்காமல் முட்டாள்தனமாக ஒரு வேலை செஞ்சுட்டாருங்க. அப்படி என்ன வேலை செஞ்சார், இதன் பின்விளைவுகள் அவருக்கு என்னவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நோட்டீஸ் வருது. நம்ம கார்த்திய மறுபக்கம் பைரவி இவங்க யாரும் போய் டைரெக்டாக அங்கே சண்டை போட விரும்பல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை நம்ம டைரெக்டாக பண்ணுறதோட அழகாக கவர்மெண்ட்லேருந்து அவங்களே போயிட்டு அவங்களே துரத்தி அடிக்கிட்டோம். நாம் போனோம்னா அங்கே வாக்குவாதம் பேச்சுவாதம் இதெல்லாம் தேவையில்லாம வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிட்டாரு. பைரவிக்கு இருந்தாலும் தான் மகனை போய் அங்கே அடித்து துரத்த முடியாது. ஏன்னா கௌதம் மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்க. அதனால் நம்ம பொதுவாக கவர்மெண்ட்லேருந்து எல்லா நோட்டீஸும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் தாட்சாயணிக்கு சுத்தமாக பிடிக்கல. தாட்சாயனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கௌதமாக அசிங்கப்படுத்தணும், இலக்கியாவை கேவலப்படுத்தணும்னு ஆசை. சரி ஓகே, இதே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மௌனவே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க. இந்த விஷயம் நல்ல மாதிரி ஒரு விஷயத்துல போய் முடியுமா, இல்ல மேலும் மேலும் பிரச்சனை அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தோட ஒரு குழப்பமா தாங்க போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு வெளியேந்து வந்தா போஸ்ட்மேன் கரெக்டாக காலிங் பெல் அடிச்சுன்னே இருக்காரு. வெளியே போனதும் கரெக்டாக என்னடா அது போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கோர்ட்லேருந்து வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன், உங்களோட வீடு அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே கார்த்திக் பேரில் மாற்றப்பட்டிருக்கு. கார்த்திக் தான் இனிமேல் இது சொந்தம். நீங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ரீதியாக எல்லாத்துலேயும் உங்கள் பேர் இனிமேல் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு நீக்கியாச்சு. இதுக்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி எல்லாமே கார்த்திக்கு தான் சேரும். அதனால் எல்லாமே முடிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக லெட்டரில் வந்துட்டு இருக்கு. அதுவும் கோர்ட் ஆர்டரு, கோர்ட்டோட சைனும் இருக்கு. இதை பார்த்தோம் ஷாக் ஆயிராரு. நம்ம எதுலையுமே சைன் பண்ணல, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் பயத்தோடையும் வியப்போடையும் இருக்காரு நம்ம கௌதம். நம்ம இலக்கியா இருந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ இப்படி நடந்துச்சு, கார்த்தி அவசரப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட அந்த தாட்சாயினி இந்த சொத்துல நம்ம தாட்சாயனிக்கு கொஞ்சம் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. என்னடா இது திடீர்னு தாட்சாயனி பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பயமாவும் இருக்கு. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே பேரு இவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு. கார்த்திக்கு எதனா ஒரு பிரச்சனை எதனா ஒன்று நடந்தா எஸ்எஸ்கே தாட்சாயனி இவங்க பேர்ல தான் சொத்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை பார்த்தது ஷாக் ஆயிடுறாரு நம்ம கௌதம். ஏன்னா இப்போ கார்த்தி இவங்களே எதனா பண்ணிட்டுக்கிட்டா அந்த சொத்தை மொத்தத்தையும் இவங்க சுருட்ட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கெட்டவங்க இவங்க கிட்ட இருந்து சொத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராடி தான் இந்த லெவலில் நின்று இருக்கும். இந்த லெவலுக்கு மேலேயே நம்ம போகணும்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் முடியும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனையை எப்படி முறியடிக்க போகிறாங்க, இதில் ஜெயிச்சு முன்னேறி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னதான் ஒரு பக்கம் கேள்விகள் அதிகரிச்சுன்னு இருந்தாலும் அதுக்கான பதில் நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்லைங்க. ஏன்னா நம்ம கௌதமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவலையில உக்காந்துட்டாரு. ஏன்னா அவரோட மைண்ட்ல இப்போ எதுவுமே தோணலை, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எல்லாமே ஒரு பக்கம் அவர் அப்படியே சும்மா அடிச்சு ஓட விட்ட மாதிரி இருக்கு. இப்போ என்னதான் நம்ம பண்ண எது பண்ணாலும் தோல்வியில தான் முடியும். அதனால நம்ம எதனா பண்ணலாமா மானாவா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு மண்டையில. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல இதுக்கு மாற்றா மறுபக்கம் நம்ம இலக்கியா யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த சொத்தெல்லாம் கார்த்தி பேர்ல போனா என்ன, நாம இதுக்கு மனு போடலாம், நமக்கு தெரியாம தான் இந்த எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இரு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெண்டர் போனால அப்போ வெத்து பேப்பர்லேயும் சைன் ஆகினாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் சொத்து ரீதியே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி கவர்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பி கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஐயோ இதுதானா விஷயம், இப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலே. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பதட்டம், எல்லாமே சேர்ந்து நம்மளை அப்படியே சும்மா புரட்டி போட்டு அடிக்குதுங்க. இதுக்கு நடுவில் நம்ம வாழ்க்கை எந்த பாதையில் போக போகுது, எந்த திசையில் போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அதாவது நம்ம இலக்கியா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாட்சாயணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இன்னும் தாட்சாயணி உன்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க போல, ஆனால் எந்த ஒரு வேலையை நீ பண்ணி வச்சிருக்கு நிரந்தரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது, தொடக்கன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும், அந்த முடிவு என் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்கும். ஐயோ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு இருக்குங்க. சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதை பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி ஒவ்வொரு காயினா நகர்த்தி ஆகணும். அதுக்காக நம்ம கௌதம் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு, கார்த்திகிட்ட சண்டை போட போறாரா, இல்லை அழகா ஸ்மார்ட்டா வேற எதனா யோசிச்சு இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம கௌதமும் மறுபக்கம் இலக்கியாவும் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா, கண்டிப்பா அந்த சொத்து மொத்தமே நம்ம
இலக்கியா பேர்ல இருந்து மற்றவங்களுக்கு மாற்றப்படுமா, இலக்கியா பேர்ல எந்த ஒரு சொத்தும் இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியா பேர்ல கம்பெனி மட்டும் இருக்குங்க. 2 கம்பெனில ஒரு கம்பெனி இருக்கு. அதனால இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. எல்லா சொத்தும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆசையில் இருக்காங்க. ஆனா திரும்ப எல்லா சொத்தையும் வாங்கிடலாம், அதுக்கான முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல யாருக்கு வெற்றி கிடைக்கும் யாருக்கு தோல்வி கிடைக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகன்.